ஹாய் டாரமிஸ், நான் உங்கள் யாரா. நம்ம இன்னைக்கு வீமென் குக்கோட எஃப்எஃபான மேரேஜ் வித் சைக்கோ மாஃபியா மாமாஸ் செக்ஷன் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து சப்ஸ்கிரைபுங்கிறது மட்டும் வேலை வரவே மாட்டேங்குதுங்க, ஏனே தெரியல. சரி, ஓகே, நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேவா. கமெண்ட் மஸ்ட்டு நானும் சொல்கிறேன், ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்க, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை இல்லை, அதனால் ஓகேவா. லாஸ்ட் பார்ட் எதுவும் முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஹீரோஸ் கிட்ட ஸ்ட்ரேயாக பாவம்ல, நாங்களுமே ஒரு பொண்ணு தான், எங்களில் யாருக்காவது இப்படி நடந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து மற்றவங்களை கொண்டிருப்போம், அதனால நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது, ஆனால் மற்ற பசங்களை எதுக்காக நீங்கள் கொள்றீங்க, அது வந்து தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தோம். வாங்க டுடே எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோஸ் வந்துட்டு அப்படியே வந்து ஹீரோயின்ஸ்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கான டே வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம ஹீரோஸ் வந்து ஹீரோயின்ஸை முழுசாக நம்பலை, பட் வந்துட்டு ஓகே பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்களுமே, ஓகேவா. நம்ம ஹீரோயின்ஸ் மாட்டினா முடிஞ்சிச்சு கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. அப்போது அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின்ஸ் கிச்சனில் நின்று ஹீரோஸ்க்காக சமைச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோஸ் அங்கே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் பார்த்தா திருந்தின மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே, நீ இன்னமா நம்புகிற, நான்லாம் அவங்கள நம்பவே பண்ணேன், பட் ஓகே ஒரு சேஞ்ச், எப்படியாவது அவங்கள மாற்றிடலாம், ஓகே பார்த்துக்கலாம், அவங்க பிளான் பண்ணுறாங்க தயா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு ஜெமினும், ஆமாம் அவங்க பச்சையாக நடிக்கிறது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின்ஸ் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்களே, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். அவங்க நம்ம ஜூன், எனக்கு என்னமோ அவனுங்க மூஞ்ச பார்த்தா நம்பின மாதிரி தெரியல, அவனுங்க வேறு ஏதோ பிளான் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் சொல்கிறா. அதுக்கு நிலா, ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, பேசாமல் இங்கேருந்து ஓடி போயிடலாம் வாங்கடி அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறா. அதுக்கு ஷீஷா, இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது, எனக்கு தெரியும் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க, பிகாஸ் வந்து நம்மளை வந்து மாற்றிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க, பட் அது இம்பாசிபிள். நம்ம அவங்கள பற்றின எல்லா விஷயம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆதாரத்தை சப்மிட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேஷா வந்து அப்படியே ஒரு பெரிய அப்படி டைலாகாக பேசுகிறாங்க. நம்ம ஜீவனுக்கும் நிலாக்கும், ஐயோ நம்ம உயிரே இங்கே 1 2 போகுமா தெரியலையே, எத்தனை துண்டாக வெட்டுவாங்கன்னு தெரியல, இல்லை இவன் அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுறதுல புரியா இருக்காளே அப்படின்ற மாதிரி நம்ம ஜோன் வேற கிளவி மாதிரி புலம்புறாங்க. நம்ம நிலாக்கு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நிலா வேறு ஒரு பக்கம் புலம்புறாங்க. சேஷம் வச்சு பயமுடுங்க, இப்போ புலம்பிட்டு இருக்காதிங்க, வந்தானுங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்பானுங்க, இப்போ சமைக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவையும் ஜூனையும் சேஷம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஜூன் புலம்பிகிட்டே போகிறாங்க, ஐயோ நான் எப்படி எங்கே இருந்தாலும் ஒரு டாக்டரை போய் இப்படி சமையல் கட்டில் உட்கார வச்சுக்கிட்டு சைக்கோ கிட்டே மாட்டி விட்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே போகிறாங்க. குழம்பிட்டு போயிட்டு நம்ம ஜூன் வந்து சமைக்கிறாங்க. அடுத்த நிலா, போச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையை வெறுத்துட்டேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து புலம்பிட்டு அவங்களும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியே வந்து டின்னர் டைமில் வருது. நம்ம ஹீரோஸ் வந்து கீழே வந்து டைனிங் டேபிளில் உட்காராங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு ஹீரோயின்ஸுமே வந்து ஹீரோஸ் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட்டு சேஷா தான், ஆமாம் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவலாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்து அப்படியே ஒரு சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு வெல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குட் சேஷா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாங்க. நம்ம சேஷாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் அவங்க கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாய்ஸுமே வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜூனுக்கும் நிலாவுக்கும் தான் வார்த்தையே வரமாட்டேங்குது, அமைதியாகவே இருக்காங்க. அப்போ நம்ம ஜூன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஜூனுக்கு ஏதோ அந்த ஹெல்லிலேருந்து யமதர்மராஜாவே ஜூன் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஜூன் அப்படியே புற ஏறிடுச்சுங்க அவங்களுக்கு. அவங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சு ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறது. ஒன்றும் இல்லை, டக்குன்னு கூப்பிட்டியா அதனால பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜெயின் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நீலா, ஐயோ நம்ம பயத்தை காட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீலா கேஷுவலாக, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, சேஷா எதுவும் தப்பு பண்ணாமல் கரெக்டாக சமைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பேசுகிறாங்க. நம்ம நிலாக்கா கை கால்லாம் உதறதுங்க, காலு கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஜூனுக்கு சிரிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ஒரு பக்கம் கடுப்பாகுது, அப்படியே மிக்ஸ்டு எமோஷனோடு இருக்காங்க எல்லாம். அப்படி வந்து அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம ஹீரோஸும் ஹீரோயின்ஸும் அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க.
அப்போது நம்ம சேஷாக்கு என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தா ஜிமினை காணும். இன்னும் இவனை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேஷா வந்து தேடிட்டே போகிறாங்க. எப்பவும் போல் நம்ம ஜூனும் நிலாவும் வெளில நிற்கிறாங்க. என்னடி ஆச்சுன்னா அதுவும் தேங்க்யூ ஜேகேவே காணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனும் நிலாவும் அட் டைம் சொல்கிறாங்க. அதுக்கு சேஷாவும் ஜிமினையும் காணும், வாங்க பேஸ்மெண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோனில் கேமராவோட ஆன் பண்ணி வச்சுட்டு டார்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஃபுட்டு அந்த செப்பல்லாம் போட்டிருப்பாங்கள்ல அதெல்லாம் கழட்டிட்டு ரொம்ப விவரமாக போகிறதா நினச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஏதோ சீக்ரெட் டோர் அன்றைக்கி அவங்க ஒரு பாதை வழியாக வந்தாங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வீமின் குக் வந்து ஒரு டேரக்ஷன்லேருந்து வந்திருப்பாங்களே அந்த டேரக்ஷன் வழியாக போயிட்டு அந்த இதை ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அது எப்படின்னா கபோர்டாக வரிசையாக கபோர்டாக இருக்குது. அந்த கபோர்டை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்லி அந்த குத்துற கத்தி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறதுக்கான ராடு அதுதான் இருக்குது. என்னடி எல்லா கபோர்டையும் திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து பார்த்தா எல்லாத்துலேயும் அதாங்க இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பெப்பர் ஸ்ப்ரே, அப்புறம் வந்துட்டு இந்த ஆசிடு, சம் கெமிக்கல்ஸு, அப்புறம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற கத்தி, ரொம்ப லாங்காக இருக்கிற கத்தி அப்படி தாங்க வச்சுருக்காங்க. ஐயா எனக்கு இதை பார்த்தா மயக்கம் வந்துடும் போலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அப்படியே கீழே உட்காரில் இருக்கிறாங்க. கருமா வந்துடும் கீழே உட்காராதாங்க பாரு அப்படின்னா கீழே கொஞ்சம் தூரம் நல்லா க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நம்ம நிலா ஐயோ கருமாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி வந்து என்னடி இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் தான் வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடமே வந்து கயிறு, ராடு, கட்டை எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. நம்ம ஹீரோயின்ஸுக்கு அட கருமாந்திரம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவும் பெருசாக இல்லைங்க. கொன்னதுக்கான அடையாளம்லாம் இருக்குது. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆதாரம் வேணும்ல. இருந்தாலும் இதையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இப்படி தேடிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுட் ஸ்டெப் அந்த மாதிரி கேட்குது. நம்ம சேஷா ஜூன் நிலா யாரோ வராங்க, ஐ திங்க் அது ஹீரோஸ்னு நினைக்கிறேன் அப்படியே சொன்னோன்னே நம்ம ஜூனுக்கும் நிலாக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேஷா வாங்க அந்த கபோர்டுக்கு பின்னாடி கேப் இருக்குது வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சேஷா வந்து ஜூனையும் நிலாவையும் இழுத்துட்டு அந்த கபோர்டுக்கு பின்னாடி வந்து கேப் இருக்குது. அந்த இடமே செம்ம டார்க்காக தான் இருக்குது. ஸோ அங்கே யார் இருந்தாலும் தெரியாது. அதனால சேஷா வந்து அங்கே கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோஸ் 3 பேர் வராங்க. அப்படியே கீழே பார்த்தோன்னா ஒரு பையனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு கீழே அந்த பையனை பிடிச்சி ஒரு இதில் இழுத்துட்டு வருவாங்க தெரியுமா, ஒரு படத்தில் கூட அந்த மாதிரி தரன்னு இழுத்துட்டு வராங்க. அதை பார்த்து ஹீரோயின்ஸுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா கொலை பண்ண மாட்டேன் காலைல தானேடா சொன்னீங்க, நைட் என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கேர்ள்ஸ் வந்து அப்படியே அமைதியாக நம்ம நிலாலாம் வாயில் கையை வச்சிட்ருக்காங்க. ஏன்னா கத்திடுவோமோன்னு ஒரு பயம், அதனால் வாயில் கையை வச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின்ஸ் அப்படியே அவங்கள இதாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோஸ் அப்படியே அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு வராங்க. அப்படியே இழுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு கயிறில் கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சு எவ்வளோ தைரியம்டா பொண்ணுங்களை ஏமாத்துவியா நீ, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த பையனை அடின்னு அடிக்கிறான். செம்மையாக அந்த பையன் கத்துறான். ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே பார்க்கல, அப்படி அடிக்கிறான் அந்த பையனை. இப்போ நம்ம தையா ஜேகே என்னடா நீ இவ்வளோ சும்மா இப்படி சின்ன விளையாட்டில் காட்டக்கூடாது, நல்லா அப்படியே பயங்கரமாக காட்டணும், வெயிட் பண்ண நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங் அப்படியே அந்த பையன்கிட்ட போடுறாங்க. அந்த பையனுக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க முடியல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட வாய்ஸே ரொம்ப லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தையாங் அங்கே ஒரு ஆசிட் பாட்டில் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அந்த பையன் மேலே ஊற்றிடுறான். அந்த பையன் அப்படியே எரிக்குது, அந்த பையனுக்கு உடம்பே எரியுது. அந்த பையன் செம்மையாக கத்தி அழுகுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்குது. அப்படியே அவனோட தோல்லாம் உறிஞ்சு அதுலேருந்து ரத்தமாக கொட்டுது. அப்போ தான் அதே இடத்துல கத்தி வச்சு கிழிக்கிறாரு. அந்த பையனுக்கு ஐயோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டுடலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பையன் அவ்வளோ வலியில் இருக்கான். அவன் அப்படி கத்துறான், ப்ளீஸ் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி. பட் நோ யூஸ், பாய்ஸ் விடவே இல்லை. நம்ம ஜிமன் சேக்கே போகணும்டா, முடிச்சுட்டு நம்ம வேறு போகணும், அவளுங்கள்ட்ட வேறு காலில் தான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ போயிட்டு இந்த வேலை பார்த்தா என்ன வருது, வாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த பையனை ரோடை வச்சு பின்னாடி ஒரே அடிதான் அடிக்கிறாங்க. அந்த பையன் கத்திட்டு அங்கேயே இறந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோஸ் வந்து ஹலோ வந்து சீக்கிரம் பாடி எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பட் எப்பவும் போல் இல்லாமல்
கிளியராக எந்த ஒரு ப்ரூஃப் இருக்கக்கூடாது, இந்த பையனோட பாடி கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. நம்ம நிலாக்கு, ஜூனுக்கு, சேஷாக்குலாம் செம்ம ஷாக்கு. நம்ம சேஷா வந்து கொஞ்சம் விவரமாக வந்து அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம நிலா அப்படியே கத்தி அழுகுறாங்க. வாயை மூடிட்டு செம்மையாக அழுகுறாங்க. நம்ம டேங்க்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம சேஷா நிலா நோ அப்படின்ற மாதிரி வந்து தலையை ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. நம்ம நிலாவும் புரிஞ்சுட்டு கொஞ்சம் மூச்செல்லாம் வந்து கம்மியாக விட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே பொறுமையாக மூச்சை கூட விட முடியாமல் 3 பேர் மூச்சை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஜூனுக்கு போச்சு மாட்டோம் செத்தோன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜூன் இருக்காங்க. நம்ம சேஷம் அப்படியே மூச்சு கூட விடலை, அப்படியே அமைதியாக இருக்காங்க 3 பேரும். அந்த இடமே செம்ம சைலண்ட்டாக இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு பின் அப்படியே கீழே விழுந்தா கூட அந்த சத்தம் அப்படி கேட்கும். அந்த அளவுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜிமின் என்னாச்சு தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தான் இல்லை இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜேகே இங்கே நம்ம தான் இருக்கோம், நம்மளை தவிர யார் இங்கே உள்ள வருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை யாரோ இருக்காங்க அப்படின்னு தயாங் சொல்கிறாரு. நம்ம ஜிமீனுமே வந்து கொஞ்சம் சென்ஸ் பண்ணுறாரு. நம்மளை தவிர யாராவது இருந்தால் நமக்கு சென்ஸ் ஆகும்ல, ஒரு பழக்கப்பட்ட இது தவிர வேறு எதாவது இருந்தால். நம்ம ஜிமீனுமே வந்து கொஞ்சம் யாராக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சென்ஸ் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ஜிமீனுமே ஜேகே தயாங் யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 ஹீரோஸும் ஒவ்வொரு கபோர்டாக திறக்கிறாங்க. கையில் வேறு ஆசிடு ஒருத்த வச்சுருக்கான், இன்னொருத்த கையில் ராடு இருக்குது, இன்னொருத்த கையில் கத்தி இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின்ஸுக்கு முடிஞ்சுதுரா கதை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது சேஷா ஃபோன் வச்சுருக்காங்கல்ல, அது வந்து அந்த இடத்துல கேமராவை வச்சுக்கிட்டே தான் நிற்கிறாங்க. 3 பேர் மூச்சு கட்டிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோஸ் கரெக்டாக வந்து ஹீரோயின்ஸ் கிட்டே வந்து வராங்க. அதாவது எப்படின்னா இந்த சைட்லேருந்து தயாங்கும் அந்த சைட்லேருந்து ஜேகே 2 பேருமே வந்துட்டு செக் பண்ணிட்டே வரும்போது ஒரே இடத்துல தான் நிற்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின்ஸ்ட்டு கிட்ட வர மாதிரி இருக்காங்க. அப்போது திடீர்னு தயாங்கோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நம்ம ஹீரோயின்ஸுக்கெலாம் மூச்சே நின்றுச்சு. என்னடா அது திடீர்னு சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம யார் அப்படின்றவர் கால் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த சைடு தயாங்கோட அம்மா, அதாவது ஹீரோஸோட அம்மா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மம்மி நடுராத்திரியில் கால் பண்ணி என்ன பேசுறீங்க அப்படின்னு. அது இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம், அதான் கால் பண்ணேன், நைட்டுன்னு கூட பார்க்காம அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது தயாங் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோஸோட அம்மா இருக்காங்களே, அதாவது ஜூலி இருக்கால அவங்க கசின், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம தயாங்குமே ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் அப்படியே வந்து ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ வந்து ஹீரோஸோட அம்மா சொல்கிறாங்க, ஜூலி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு கால் பண்ணேன், சாரி நைட்டுன்னு கூட பார்க்காம ஒரு சந்தோஷத்தில் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோஸ்னு வந்து சிரிச்சுட்டு ஓகேம்மா நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோஸ்மே சரி ஓகே இங்கே யாரும் இல்லைடா, நம்ம தான் தேடி பார்த்துட்டோம்ல, ஸோ நமக்கு தான் அப்படி தோணுது போல், ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம ஹீரோயின்ஸ் அப்படியே வெளில வராங்க. அவங்க அப்போ தான் மூச்சே இழுத்து விடுறாங்க. அப்பா சாமி தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 ஹீரோயின்ஸ் அந்த இடத்த நிற்கிறாங்க. அப்போது சேஷா இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அவங்க ரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க எல்லோரும் டக்குன்னு ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கடகடன்னு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோஸ் வந்துட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு மேலே ஸ்டெப்பில் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ஸு கீழே நின்று பார்க்குறாங்க. ஐயோ ரூமுக்கு போகிறானுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. பைத்தியங்களா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கையிலையும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து போங்க இப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜிமினோட ரூமை பார்க்கலாம். ஜிமின் போயிட்டு பார்க்குறாங்க. சேஷா எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சேஷா தப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. பாத்ரூமில் தேடுறாரு, அந்த டெரஸில் தேடுறாரு, எல்லா இடத்துலையும் தேடுறாரு. பட் ஆளை காணும். நம்ம சேஷா பின்னாடி போயிட்டு ஜிமின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஜிமின் திரும்பி பார்த்துட்டு சேஷா எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சேஷா அதுவா தண்ணி தந்துருச்சு, அதான் வாட்டர் பாட்டில் எடுக்கலான்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜிமினும் ஓகே வா தூங்க போகலாம். ஆமாம் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சேஷா. அதுக்கு ஜிமின் அதுவா ஒரு முக்கியமான இன்வெஸ்டர், அவருக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவருக்கு இது மார்னிங் தானே, அவர் அதனால் எனக்கு கால் பண்ணார், ஸோ நான் அட்டன் பண்ணி பேசினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பொய்யா புழுவுறானுங்க. அடப்பா எப்படி புழுவுறான் பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம சேஷா வந்து நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சேஷா வந்து தூங்கலான்னு போயிடுறாங்க. அப்படியே வந்து நம்ம ஜூன் தயாங் ரொம்ப காட்டணும்னா நம்ம ஜூன் ஐயோ மற்றவனுங்க கூட பரவாயில்ல, இவன் ரொம்ப வில்லனாச்சே, இவன் தான்
7.5 சனிலே சனின்ற மாதிரி இப்படி இருப்பானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூனுக்கு வந்து கை கலர் எடுக்குது. ஓகே ஜூன் காம்டவுன், ஒன்றால் முடியும். அவன் வந்து பெரிய வில்லனாக இருக்கலாம், இருந்தாலும் ஆக்டிங்கில் ஒன்றை வெல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் அவங்களுக்கே அவங்க வந்து கொஞ்சம் டைலாக்லாம் பேசிட்டு, ஜூன் ஒன்றை மாதிரி யாரும் வர முடியாது, போயிட்டு உன்னோட ஆக்டிங்கை கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து போகிறாங்க. போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணால் நம்ம எங்கே போனோம் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்காரு பெட்டில் அப்படியே கோவமா. அப்போ வந்து ஜூன் போகிறாங்க. போயிட்டு தயான் என்ன உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தயான் எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை, அதனால தான் தண்ணி பிடிக்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து கேஷுவலாக சொல்கிறாங்க. அதை பார்த்து தயாங்க தண்ணி தான் பிடிக்க போயிருக்கா போல, நல்ல வேலை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி ஓகே வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்து தூங்கலாம் வர. அப்போ ஜூன் ஆமாம் நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜூன். அதுக்கு தயாங்க அதுவா அது ஜிமினுக்கு ஒரு இன்வெஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தடுமாறுறது தான். அப்போ வந்து ஜூன் என்கிட்டே போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தேங்க் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து கேஷுவலாக அப்படியே போய் தூங்குறாங்க. அடுத்து நம்ம ஜேகே அண்டு நிலா அவங்க ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிலா இருக்காங்களா அவங்க அப்படியே பொறுமையாக ஜேகே ரூம்குள்ளே போகிறாங்க. ஜேகே வந்து தேடிட்டு இருக்காரு வெறி பிடிச்ச மாதிரி. இவங்க போயிட்டு ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஜேகே. அதுக்கு வந்து நிலா அதுவா வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை அதான் பிடிக்கலான்னு போயிருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜேகே சரி ஓகே வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நிலாவை கூட்டு போய் தூங்குறாங்க. அப்படியே எனக்கு அந்த நைட் வந்து போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோஸ் வந்து ஒர்க்குக்கு கிளம்பி நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோஸ்க்கு வந்து டாட்டா கட்டிட்டு அவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்காராது. ஆனால் அவங்க கொன்னதுக்கான வீடியோலாம் கிடச்சிச்சுல, வாங்கடி இதுக்கு சப்மிட் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு சேஷா இல்லை நம்ம இப்போ போகக்கூடாது, அவங்க எத்தனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சேஷா லூஸ் மாதிரி பண்ணாதடி, ஆல்ரெடி தான் இந்த இது கிடச்சிருச்சுல, இதுவே போதும் வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் ஆமாம் சேஷா போதும்டி, நம்ம உயிரை ரொம்ப ரிஸ்க்கு அப்படியே ரொம்ப ஆபத்தில் நம்ம பறி கொடுக்குறோண்டி வேணாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜூன். அதுக்கு வந்து சேஷா பைத்தியங்களா யோசிச்சு பாருங்கடி, நம்ம ஒரு ஏஜென்ட்டு இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுடி அப்படின்ற மாதிரி நம்ம சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஜூன் உயிரா ஒர்க்கான்னு வந்தால் எனக்குலாம் உயிர் தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆமாம் சாமி போடுறாங்க. அதுக்கு சேஷா சரி ஓகே வாங்க இந்த இதை வந்துட்டு போட்டு இதை மெயிலில் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொபைலில் இருக்கும்ல அதை வந்து பின்னில் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க, அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சிம் கார்டு அந்த இது சம்திங் ஏதோ சொல்லுவாங்கள்ல, சரி ஓகே ஏதோ ஒன்று அந்த இதில் வந்து அட்டாச் பண்ணி அந்த லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் நோ வீடியோன்னு வருது. என்னடி நோ வீடியோன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி 3 பேரும் அதில் ஃபைல்லாம் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்று செக் பண்ணுறாங்க. பட் நேற்று எடுத்த வீடியோவை காணும். நம்ம சேஷம் ஐ திங்க் இது ஹீரோஸோட வேலை அப்படின்ற மாதிரி அப்படியே முழிக்கிறாங்க. பேனு 3 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு அப்போது நேற்று நம்ம அங்கே இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் இப்படி கன்ஃபியூஸில் இருக்கும்போது ஹீரோஸ் வந்து அங்கே ஆஃபீஸ் போயிருப்பாங்கள்ல, அவங்க வந்து இப்போ ஜிமினோட கேபினில் பார்க்கலாம். நம்ம தயாங்க ஜேகே வராங்க. ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஜிமினோ சொல்லு ஜேகே அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு எவ்வளோ தைரியம்னா நம்ம சீக்ரெட் ரூமுக்கே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜேகே. ஜிமினோ ஆமாம் ஏன்டா அவ்வளோ பெரிய சீக்ரெட் ரூம் வச்சுருக்கோம், ஒரு கேமரா கூடவா இல்லாமல் இருக்கும், நான் நினச்சேன்டா, நான் அதனால தான் போயிட்டு கேமராவை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், நல்ல வேலை தப்பிச்சோம். எவ்வளோ தைரியம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, கொஞ்சம் இவங்கள்ட்ட கேர்ஃபுல்லாக தான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு தயாங்க நினச்சாயா இவளுங்க நல்லவங்களாம் மாறுற ஆள் கிடையாது, என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமினும் மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜெயிக்கவும் கன்ஃபார்ம் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின்ஸ் வந்து அப்படியே மண்டலாம் பிச்சுக்குது என்னடா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜூன் ஏண்டி அவ்வளோ பெரிய சீக்ரெட் ரூம் வச்சுருக்காங்க, ஒரு கேமரா கூடவா இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு வேளை கேமரா அதை வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சேஷாவும் நிலாவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே தலையிலேயே கழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜூன் இருக்குமோலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன், அப்புறம் எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை சம்திங் ஒரு வேளை நம்ம அங்கே இருந்தது தெரிஞ்சு அவங்க வேணும்னே விட்டுட்டு கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் சொல்கிறாங்க. நம்ம சேஷாவும் யோசித்து பார்த்துட்டு கண்டிப்பாக இது 2 இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம வந்து இனிமேல் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜூனும் நிலாவுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் இங்கே எப்படா அவனுங்களை கண்டுபிடிக்கிறது, எப்படா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுனே உட்காந்துருக்காங்க. அந்த சைடு ஹீரோஸ் உங்களால் எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கே அவங்க அப்படியே அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம நிலாவுக்கு தோணுது,
எனக்கு ஒரு டவுட் அப்படின்ற மாதிரி. என்னடி அப்படின்னு. இல்லை எப்படியும் வந்து அவங்க கொலை பண்ணுவாங்கல்ல. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஜூனும் சேஷாவும் சொல்கிறாங்க. அப்போது நம்ம அங்கே ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு வந்துடும் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க ஒரு கேமரா வச்சுருந்து அதில் நம்ம கேப்சர் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதாண்டி இன்னொரு விஷயம் இருக்குல்ல. சப்போஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மெயினை வந்து ஆஃப் பண்ணிட்டா எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா? அதாவது கேமராவே வந்து கரண்ட்டு வந்து இருக்கிறதுனால தான் வந்து ஒர்க் ஆகும். அப்போது நம்ம மெயின் ஆஃப் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜூனுக்கு சேஷாக்குமே நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் இப்போயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் வந்துட்டு மெயினெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லோரும் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க சீக்ரெட் ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு கேமரா ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஹீரோயின்ஸ்ட்டு வந்து ஒரு அதாவது பர்சனலாக ஒரு ஃபோன் இருக்கும், அப்புறம் ப்ரொஃபஷ்னலுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கும், அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலுக்கு இருக்கிறத வந்து வச்சுக்கிட்டு பர்சனலாக ஒரு ஃபோன் இருக்கும்ல, அதை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கே கேமராவை செட் பண்ணுறாங்க. 3 டைரக்ஷன்னு வைக்கணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ஹீரோயின்ஸும் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்து ஃபுல்லாக கேப்சர் ஆகணும். அந்த பிளேஸே வந்து கேப்சர் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து செட்லாம் பண்ணிட்டு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து அந்த செட் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க. எதுவுமே தெரியாது, நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து அவங்கவுங்க அப்படியே ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. அப்போ வந்து ஹீரோஸ் கைஸ் அவங்க எதுவும் பிளான் பண்ண மாதிரி தெரில, எனக்கு எதுவும் ரொம்ப அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு ஜெமினும் கரெக்டு என்னன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோஸ் வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அன்னைக்கு வந்து அவங்க அப்படியே ஹீரோயின்ஸ் கூட சேர்ந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு எந்த மர்டருமே வந்து அவங்க பண்ணலை. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோஸ் வந்து எப்பவும் போல் ரெடியாகி அவங்களோட ஒர்க்குக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ஸ் வந்து அவங்க போனதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட்டு போய் அதாவது மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, மெயின் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்மெண்ட் போய் அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த கேமராவை அதாவது ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து அந்த வீடியோவெலாம் வந்து செக் பண்ணுறாங்க. பட் ஹீரோஸ் வந்து அன்றைக்கி வரவே இல்லைங்க. நம்ம ஹீரோயின்ஸ்க்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுது. நம்ம ஹீரோயின்ஸ் என்ன இது இப்படி சொதப்புது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிலா நம்ம பார்த்துக்கலாம் இருங்க, நான் வந்து கேமரா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நேற்று, அது இன்றைக்கி வந்துருச்சு, வாங்க கேமராவை செட் பண்ணிடலாம், நம்ம மொபைல்லேருந்து செக் பண்ணிக்கலாம். இனிமேல் அடிக்கடி சீக்ரெட் ரூம் வராதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில, அதனால் கேமராவை இன்றைக்கி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு ஜூனுமே ஓகே அப்படின்னு. ஏன்னா வந்து அடிக்கடி வந்து சீக்ரெட் ரூம் வர முடியாது, அடிக்கடி மெயினை வந்து ஆஃப் பண்ண முடியாது. பிகாஸ் பர்டிகுலராக வந்து நம்ம வர டைம்லலாம் வந்து அந்த இடத்துல வந்து கரண்ட்டு கட்டாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோஸ்க்கு வந்து டவுட் வரும். அதனால் ஹீரோயின்ஸ் வந்து இனிமேல் வந்து அடிக்கடி வர முடியாது அப்படிங்கிறதுனால கேமராவை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணி அப்படி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்க வந்து கேமராவை வந்து செட் பண்ணுறாங்க. அந்த சைடு ஹீரோஸ் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை தான் பார்க்குறாங்க. பட் ஹீரோஸ்க்கு வந்து ஹீரோயின்ஸ் மேலே டவுட் இருக்குது, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது, என்னன்னு தான் தெரில. ஸோ அவங்க அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த சைடு வந்துட்டு கேமராவை செட் பண்ணி ஹீரோஸை மாட்டி விட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதோட இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாகவே போடுறோம். பை டேக் கேர் ஆல். அப்புறம் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் வர்றது வந்து ரேராக தான் இருக்கும். ஸோ ஓகே, see you all.